ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ சாமர்த்தியமாக பேசி அந்த ஒரு ரவுடியை கார்த்திக்கிட்ட இருந்து தப்ப வச்சிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மீனாட்சியும் அதுக்கப்புறம் நம்ம அபிராமியும் சேர்ந்து ரம்யாவுடைய வீட்டுக்கு போகிறாங்க. எதுக்காகனா, ரம்யாவுடைய அப்பாவுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் இவங்க போகிறாங்க. அண்ட் போன இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்களை பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நான் ரம்யாவை பார்க்கலான்னு சொல்லி தான் அம்முவை பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தோம், அம்மு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவுடைய அப்பாவுமே சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் அவங்க சொல்லிட்டு, சரி நாங்கள் அம்முக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம், அதை நான் அவகிட்ட கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்துட்டு அம்மு வந்தாரா. ஸோ அவங்க கிட்ட அதான் நம்ம ரம்யா வந்துடுறாங்க. ஸோ ரம்யா கிட்ட அந்த ஒரு புடவையை எடுத்து கொடுத்துட்டு, இந்தம்மா ரம்யா, நீ அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சோம், அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு புடவையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம அபிராமியும் மீனாட்சியும். ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புடவையை வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ கூடி சீக்கிரமே நான் தான் உங்களுக்கு மருமகளாக வரப்போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அப்போது தீபாவுக்கு நடந்தது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் தானே, அந்த பையன் எல்லாரையும் போல தான் தீபாவை பிரச்சனை பண்ணுறான் போல அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க. அண்ட் இந்த விஷயத்த கார்த்தி தீபாக்கிட்டையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஓனரம்மாவையும் அந்த ஆள் அந்த ரவுடி இப்படி தான் பண்ணிட்டு இருக்கானா, ஸோ அந்த ஆளோட வேலையே எல்லாரையும் மிரட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஆனால் தீபாவுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியுது, கார்த்திக் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அந்த ஆள் மேலே எனக்கு ரொம்பவே டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க தீபா, அப்படியே இருக்கட்டும், ஆனால் எனக்கு இந்த விஷயம் புரியலை, அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சரிங்க கார்த்திக் சார், அடுத்து எதனாச்சும் பிரச்சனை நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு ஒருவேளை தீபாவோடைய மன ஆறுதலுக்காகவாது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் தீபாவுக்கு இந்த மாதிரின்னு ஒரு டேப்லெட் கலந்து கொடுத்தது யார், ரியாவா தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. ஸோ இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.